ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு கிறிஸ்பியான மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி எடுத்து அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியில் நம்ம வடிகட்டிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கோங்க. நல்லா சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1.5 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். மற்றபடி சீக்கிரத்தில் இந்த ரெசிபியை செஞ்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. அடுத்தது கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டு எடுத்துக்கும். எடுத்த உடனே நம்ம கிளறக்கூடாதுங்க. லேசாக கலர் மாதிரி வந்த பிறகு தான் நம்ம கிளறி விடணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் லேசாக கலர் மாறி வந்த பிறகு தான் நம்ம கலந்து விடணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா கிறிஸ்பியான மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாஸோடு தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.